அதிமுகவினுடைய முடிவுரை இங்கிருந்து எழுதப்படுதா இல்லை அதிமுக இதில் இருந்து மீளுமா? முடிவுரைன்றதுலாம் பெரிய வார்த்தை. அப்படி ஒரு கட்சியை வந்து முடிச்சிடலாம் முடியாது. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. பட் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இதுலேருந்து எப்போ அவங்க மீண்டு வருவாங்க அல்லது மீண்டு வருவாங்களான்றதெல்லாம் பெரிய கேள்விகளாக தான் நிற்கிது. ஒருவேளை விஜய் கவுந்தாலும் திமுக வர வாய்ப்பு இருக்க வழியாக அதிமுகலாம் வாய்ப்பே கிடையாது சுத்தமாக. 5 வருஷம் பொறுத்து ஒருவேளை விஜய் ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு வந்து ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினால் திமுக அதிமுகவில் திமுகவோட ப்ரிஃபர் பண்ணலாம் வழியாக ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு குறைவு. அப்படித்தான் எனக்கு தோணுது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அடுத்த 15-20 ஆண்டுகள். அண்ணாமலையெல்லாம் உள்ளே வந்துட்டார். அதனால் 118 மேஜிக் நம்பரை வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்றைக்கு எங்கே போக போகிறாரு? தாவேக்காக தான் போவார், நல்லாவே தெரியுது. உடனே சேர்ந்தால் பிரச்சனை ஆகும்ட்டு 4 நாள் பொறுத்து போவார், எலெக்ஷன் நெருக்கத்தில் போவார். அதிமுக கூடாரம் காலி ஆகுதான்றீங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் தோணுது. தொடர்ந்து வெளியில் போயிட்டே இருக்காங்க. இது தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், பிரமுகர்களை தாண்டி சாரசாரியாக தொண்டர்களை வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிக இலையுதிர் காலம் தான் அதிமுக பொறுத்த வரைக்கும். 54 ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. கோர் ஏடிஎம்கே ஓட் பேங்க் வெளியில் போயிடுச்சு. தலைவர்கள் மட்டும் இல்லை. இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அதிமுக வாக்கு. அதிமுகவிலிருந்து அவர் அள்ளி இருக்கிறார். விஜய் சொல்கிறது ரொம்ப தெளிவான அரசியல். இந்த தாவேக்கா இன்னொன்று திமுக, அதுதான் அதுபடி தான் இன்றைக்கி காய் நகர்த்தப்பட்டுக்கிறது. பட் சார், இப்போ ஏடிஎம்கேக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த இடத்துல அடுத்த தலைமுறைகளுக்கான தலைவர்களை அரசியல் களம் தேடுதோ ஒரு தேடல் இருக்குது. விஜயோட வருகை என்பது கண்டிப்பாக வந்து ஒரு புதிய ஒரு அரசியல் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2 ஜாம்பவான்களை கூட்டணியாக இல்லாமல் வீழ்த்திருக்கார். வரலாற்று சாதனை. இப்போதைக்கு விஜய் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. புதியவர்களுக்கான வாய்ப்பு அங்கே அதிகம் இருக்குது. விஜயோட வருகை என்பது வந்து அரசியல் களத்தில் புதிய தலைவர்களுக்கான ஸ்பேஸை ஓப்பன் அவுட் பண்ணியிருக்குது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய கூடாரம் காலி ஆகிறதா அப்படிங்கிறதுலாம் சார் இப்போ பொலிட்டிக்கலாக மிகப்பெரிய டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா நேற்றைய தினம் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக அவர் வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறதா தன்னுடைய கடிதத்தை கொடுத்துருக்காரு. அதை சபாநாயகரும் ஏற்றிருக்காரு. இதை எப்படி சார் பார்த்துக்கிறது? அதிமுகவினுடைய முடிவுரை இங்கேருந்து எழுதப்படுதா இல்லை அதிமுக இதில் இருந்து மீளுமா? முடிவுரைன்றதுலாம் பெரிய வார்த்தை. அப்படி ஒரு கட்சியை வந்து முடிச்சிடலாம் முடியாது. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. பட் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இதுலேருந்து எப்போ அவங்க மீண்டு வருவாங்க அல்லது மீண்டு வருவாங்களான்றதெல்லாம் பெரிய கேள்விகளாக தான் நிற்கிது. மொத்தமாக முடிவுரை எழுத முடியாது. அது காலந்தான் பதில் சொல்லணும். அது எடப்பாடி பழனிசாமியோட தலைமை வந்து தோல்வியை தவிர வேறு எதையுமே அந்த கட்சிக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இன்னும் இந்த டிசம்பர் வந்தால் 10 வருஷம் முடியுது. தோத்தது தவிர வேறு எதையுமே எடப்பாடியோட காலத்தில் அந்த கட்சி அனுபவிக்கலை. 2 சட்டமன்ற தேர்தல்கள், 2 மக்களவைத் தேர்தல்கள், எண்ணிலடங்காத இடைத்தேர்தல்கள், லோக்கல் பாடி எலெக்ஷன், அத்தனையும் வாஷ் அவுட், கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்சியால் பதவி இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்க முடியாது. இன்றைக்கி 2வது ஒரு 5 இயர் டேர்ம், 10 வருஷம் பவர் கையில் கிடையாது. ஒருவேளை விஜய் கவுந்தாலும் திமுக வர வாய்ப்பு இருக்க வழியாக அதிமுகலாம் வாய்ப்பே கிடையாது சுத்தமாக. அப்படிலாம் கவுக்கவும் முடியாது. நீங்கள் கவுத்திங்கன்னா திமுகவும் வர முடியாது, அது வேறு விஷயம். இப்போ இருக்க 59 கூட இல்லாமல் போயிடும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5 வருஷம் பொறுத்து ஒருவேளை விஜய் ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு வந்து ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினால் திமுக அதிமுகவில் திமுகவோட ப்ரிஃபர் பண்ணலாம் வழியாக ஏடிஎம்கே ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு குறைவு. அப்படித்தான் எனக்கு தோணுது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அடுத்த 15-20 ஆண்டுகள். அண்ணாமலையெல்லாம் உள்ளே வந்துட்டார். அதனால் 118 மேஜிக் நம்பரை வாங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. விஜயபாஸ்கர் எடப்பாடியுடன் அவரால் ஒத்துப்போக முடியவில்லை. மிகப்பெரிய அளவில் 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்தவர். அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. குட்கா வழக்கு இருக்குது, திமுக பெரிய அளவில் பேசிய வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மீது இருந்து கொண்டு இருக்கின்றன. இந்த இடத்துல அவர் வந்து இன்றைக்கு எங்கே போக போகிறாரு? தாவேக்காக தான் போவார், நல்லாவே தெரியுது. உடனே சேர்ந்தால் பிரச்சனை ஆகும்ட்டு 4 நாள் பொறுத்து போவார், எலெக்ஷன் நெருக்கத்தில் போவார். சி வி சண்முகம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. வேறொரு எம்எல்ஏவும் போகிறாருன்றாங்க. இப்போ 6 தொகுதிகளுக்கு தேர்தல் வருது. சொந்த தொகுதியில் செல்வாக்கு மிக்கவர் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த அலையிலேயே 62,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு அவர்.
திமுகவுக்கு போவாருன்றது தான் பேச்சுக்கள் அடிப்பட்டது. இன்றைக்கி தாவேக்காவுக்கு போயிருக்காரு. தாவேக்காவுக்கு போவார்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் எங்கே போவார்னு நமக்கு தெரியாது. திமுக கூட போகலாம், ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஆனால் வாய்ப்பு குறைவு அதுக்கு வந்து. அதிமுக கூடாரம் காலி ஆகுதான்றீங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் தோணுது. தொடர்ந்து வெளியில் போயிட்டே இருக்காங்க. இது தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள், பிரமுகர்களை தாண்டி சாரசாரியாக தொண்டர்களை வெளியேறிட்டு இருக்காங்க. இது ஒரு மிக இலையுதிர் காலம் தான் அதிமுக பொறுத்த வரைக்கும். 54 ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. பவரில் இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது. கட்சி தேய்ந்து கரைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த இலையுதிர் காலத்தினுடைய தொடக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய பிரிவு. அப்பையிலேருந்தே எல்லாருமே சொன்னது என்னென்னா, ஒருங்கிணைந்த அதிமுக கண்டிப்பாக தேவைப்படுது, அப்போ தான் கட்சியை பலப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. அதை ஏன் தலைமை வந்து கேட்கவே மாட்டேங்குது, இல்லை உதாசீனப்படுத்துதா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்க. இன்றைக்கி அதை பேசி பிரயோஜனம் இல்லை. இல்லை, இப்போ விஜயபாஸ்கர் அவர்களும் போயிருக்காரு இல்லையா? எல்லாரும் போவாங்க, யார் வேணால் போங்கன்றாரு எடப்பாடி. ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார், பாராட்டணும். யார் வேணால் போங்க, நான் என் போக்கை மாற்றிக்கொள்ள மாட்டேன். இப்போ வேலுமணி வந்து எடப்பாடிக்கு சேலஞ்சர்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் நினச்சார்னா எடப்பாடியை கவுத்துருவாருன்னு. கடைசியில் என்ன ஆச்சு? இந்த 25 எம்எல்ஏக்கள் விஷயத்தில் 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. மற்ற 21 பேர் இன்க்ளூடிங் வேலுமணி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு எடப்பாடி கிட்ட நீங்கள் சரணாகதி அடைகிறீர்கள்னா எடப்பாடி கை தான் ஓங்கியிருக்கு. அதை பண்ண மாட்டேன்னு சொன்னவர் சிவி சண்முகம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போன பிறகு, எதிர்கட்சி ஆன பிறகு, ஒவ்வொரு முறையும் அதிமுகவில் மோதல் உரசல் முற்றும் பொழுது கடைசியாக வெற்றி வந்து எடப்பாடிக்கு தான் கிடைக்குது. அவ்வளோ சிக்கல், அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு ஓபிஎஸ் கட்சியில் எங்கே போனார்? திமுக தான் போனார். திமுக தான் போனார். அவர் வேற எங்கே போக முடியும்? அவரால் ஒன்று எடப்பாடி ஜெயிக்க முடியலையே. வைத்திலிங்கம் எங்கே போனார்? திமுக தான் போனார். மனோஜ் பாண்டே எங்கே போனார்? திமுக தான் போனார். பரம எதிரியோட போய் சேர்ந்தீங்க. உங்களால் எடப்பாடியை ஒன்றும் பண்ண முடியல. அதே தான் இன்றைக்கி வந்து இந்த ஜெயிச்ச பிறகு செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. எதிர்கட்சியாக 2வது ஆண்டு அவருக்கு 2வது 5 இயர்ஸ்க்கு உட்காரும்பொழுது 25 எம்எல்ஏ வந்து கலகம் பண்ணுறாங்க. 4 பேர் ரிசைனே பண்ணுறாங்க. மிச்சம் இவர் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போய் சேர்றாங்க. குறிப்பாக வேலுமணி, எஸ்பி வேலுமணி எடப்பாடிக்கு சேலஞ்சர் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் தான் வந்து ஏடிஎம்கேவை கைப்பற்றுவார், ரெட்டையிலையும் முடக்கம், ஆளாளுக்கு ஒரு கதை சொன்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? அவருக்கு அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போய் எடப்பாடியிடம் சரண்டர் ஆகிருக்கார். அப்போ எடப்பாடி கை தான் கட்சிக்குள்ளே ஓங்கி இருக்குது. அவர் தெளிவாக இருக்கார், யார் போகிறதா இருந்தாலும் போங்க, நான் இப்படி தான் இருப்பேன்ட்டார். அவர்கள் வந்து 66 சீட் இருந்தவங்க இன்றைக்கி 47 சீட் ஆகி அதில் 4 பேர் வெளில போய் 43 சீட்டு, அதில் 1 போய் 42. இன்னும் எவ்வளோ பேர் போக போகிறாங்கன்னு தெரியல. ஒரு குறுங்குழுவாக 30-35 பேர் இருந்தால் கூட போதும், அதை வச்சுட்டு எதிர்கட்சி தலைவராகவே இருந்தலான்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டார் தான் தோணுது. கோர் ஏடிஎம்கே ஓட் பேங்க் வெளியில் போயிடுச்சு. தலைவர்கள் மட்டும் இல்லை, தொண்டர்கள் மட்டும் இல்லை, வாக்கு வங்கியே சதிரிடுச்சு. இன்றைக்கி விஜய் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அதிமுக வாக்கு வங்கி. அதிமுகவிலேருந்து அவர் அள்ளி இருக்கிறார். விஜய் சொல்கிறது ரொம்ப தெளிவான அரசியல். ஓட்டி 2 பேருக்கு கீழே தான், ஒன்று தாவேக்கா, இன்னொன்று திமுக. அதுதான், அதுபடி தான் இன்றைக்கி காய் நகர்த்தப்பட்டு, அதன்படி தான் இன்றைக்கு வந்து அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தா மற்ற கட்சிகளுக்கு ஒரு எதிர்காலம் அப்படிலாம் இல்லாமல் அதிமுகவுக்கு என்ன இருக்குன்னு இருக்கே சார். சார், இப்போ ஏடிஎம்கேக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கரைஞ்சு தாவேக்கா கிட்ட போயிட்டு இருக்கு. அதிமுகவோட அடிப்படை பலமே ஆன்டி டிஎம்கேங்க. அது 5 வருஷமாக எடப்பாடி செய்யவே இல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த எத்தனையோ அலங்கோலங்கள், அட்டூழியங்கள், ஊழல், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள், கள்ளசாராய சாவுகள் எவ்வளவோ நடந்தது. ஒரு அக்ரஸிவாக ஆன்டி டிஎம்கேவா, ஆன்டி கவர்மெண்ட்டாக என்ன பண்ணார் எடப்பாடி? ஒன்றுமே பண்ணலையே. அதிமுகன்ற கட்சிக்கு ஒரே ஒரு கொள்கை தான், அது ஆன்டி டிஎம்கே. அதுலேயே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணார். அதோட உச்சபட்சம் தான் தேர்தல் முடிவு வந்து ஒரு வார காலம் இழுபறியில் இருக்கும்போது திமுக ஆதரவோட அரசு அமைக்க கூட எடப்பாடி முயற்சி செய்தார். அப்போ அது சுயநலம் தானே சார்? அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கட்சி நலன் கீழே போய் என்றைக்கு தன் நலன் மேலே பெருகுதோ அன்றைக்கே கட்சி முடியுது. திமுக, அதிமுகவுக்கு ஒரே ஒரு கொள்கை தாங்க, திமுக எதிர்ப்பு. அதுலேயே எடப்பாடி பழனிசாமி காம்ப்ரமைஸ் பண்ணார். அவர் கூட இருந்தவங்க அதை ஆதரித்தார்கள். இன்றைக்கி கட்சி வந்து அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. ஆன்டி டிஎம்கேவை பிரமாதமாக விஜய் பண்ணுறாரு. அதிமுகலேருந்து ஓட்டு அவர்கிட்ட சாரசாரியாக போகுது. வெரி வெரி சிம்பிள். அதிமுக ஒரே ஒரு கொள்கை ஆன்டி டிஎம்கே. எம்ஜிஆர் வந்து திமுக, கருணாநிதி ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு ஆரம்பித்தார். ஜெயலலிதா அதை மேலே எடுத்துகிட்டு போனாங்க. என்ன நடந்தாலும் திமுகவோட காம்ப்ரமைஸ் இல்லைன்னு. அவங்க மறைவுக்கு பிறகு ஒரு காம்ப்ரமைஸே ஆனார். அது எதிர்கட்சி ஆனோன்னு பெரிய அளவில் திமுகவோட காம்ப்ரமைஸ் ஆனார். அதோட விளைவு அவருடைய வாக்கு வங்கி கரைஞ்சு இன்றைக்கி தாவேக்கா பக்கம் போயிட்டுருக்குது. நாளைக்கு அது இன்னும் அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
மொத்தமாக கட்சி முடிஞ்சிடும்லாம் நான் சொல்லலை. ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக அல்லது ஃபோர்த்து ஃபோர்ஸாக ஒரு 15% ஓட்டோட தேவகவுடா கட்சி மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கும். அதோட பழைய க்ளோரியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சார் முந்தைய காலங்களில் ஜெயலலிதா அவர்களே நிறைய மேடைகளில் ஒருத்தரை மட்டுமே மையப்படுத்தி இந்த கட்சி செயல்பற்றக்கூடாதுன்றதுக்காக இது தொண்டர்களுக்கான கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை ஒருவேளை மறந்துட்டாரோ? மறந்துட்டாங்க. என்ன சார் உங்கள் கேள்வியிலே பதிலாம் இருக்குதுங்க, அப்புறம் என்ன உங்கள் கேள்வியிலே எல்லா பதில்களும் இருக்கணும். ஆனால் மீண்டு வருவதற்கான வழியே இல்லைன்னா அதுக்கான ஒரு குறிக்கோளே இல்லாமல் போயிடுமே சார். அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம இப்போதைக்கு இருக்க நிலைமை நாளைக்கு மாறலாம் இல்லை. எது ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. மாறுவதற்கான வாய்ப்பு அவர் தானே தரணும். கட்சி முடிவு செய்யலாம் இல்லையா வேறு மாதிரி. எது ஒன்றுமே இப்படி தான் போய் முடியும்னு நம்ம முடிவுரை எழுத முடியாது. எந்த ஒரு கட்சிக்கும் முடிவுரையை நம்ம எழுத முடியாது. ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க, பெரிய பின்னடைவு. மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் கடினம்ன்றத அளவுக்கு நம்ம நிறுத்திக்கணும். அது அழிஞ்சிடும், கதையை முடிச்சிடுவாங்கலாம் பேசுறது தவறானது. அப்படி நான் பேச மாட்டேன். அப்படி பேசுவதும் முழுக்க முழுக்க தவறு. அப்படி ஜோசியம் எந்த கட்சியை பற்றி நம்ம சொல்லவும் முடியாது. சார், இப்போ தேசிய கட்சியான பாஜக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய குளறுபடியில் இருக்க மாதிரியே தெரியுது சார். ஏன்னா உட்கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் தொடர்ந்து அண்ணாமலையினுடைய பக்கம் சாய்வதை பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை? இன்றைக்கி என்னமோ அண்ணாமலை காலையில் வீடியோ போட்டிருக்கான்றாங்க, நான் யாரையும் கூப்பிடல அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் தான் போவாங்க. அவரே பிஜேபியால் இறக்கி விடப்பட்டவர் தான். அண்ணாமலை என்ற முகமுடி அணிந்து கொண்டு பிஜேபி உள்ளே வருகிறது. அதனால் அவர் பக்கம் கட்சியில் இருக்கவங்க நகர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வரும் நாட்களில் விஜய் அரசின் மீதான அதிருப்தி அதிகரிக்கும் பொழுது இங்கிருந்தும் கூட அங்கே போவார்கள். அதெல்லாம் நடக்க தான் போகுது உங்களுக்கு. ஆகவே இந்த விவகாரங்கள், அண்ணாமலை விவகாரம் என்பது நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான். விஜய் அரசின் மீதான அதிருப்தி அதிகரிக்கும் பொழுது அந்த வாக்குகள் திமுகவுக்கும் அதிமுக போவதை தாண்டி, இன்னும் சொல்லப்போனால் அதை தவிர்த்து அண்ணாமலை பக்கம் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அவர் வழக்கம் போல் நாடகங்களை ஆடுகிறார். நான் யாரையும் கூப்பிடலன்றாரு. கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் அவர்கிட்ட தான் போகிறாங்க. அது போகுன்றது பிஜேபிக்கு நல்லா தெரியும். சார், இந்த இடத்துல அடுத்த தலைமுறைகளுக்கான தலைவர்களை அரசியல் களம் தேடுதோ? இப்போ விஜய் வந்திருக்காரு, உதயநிதி இருக்கார் களத்தில், அண்ணாமலை இருக்கார். அப்போது அடுத்த தலைமுறை அரசியலை நோக்கி இந்த களமே மாறுதா? மேபி இருக்கலாம். ஒரு தேடல் இருக்குது. விஜயோட வருகை என்பது கண்டிப்பாக ஒரு புதிய ஒரு அரசியல் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2 ஜாம்பவான்களை கூட்டணியாக இல்லாமல் வீழ்த்திருக்கார். வரலாற்று சாதனை. மோடியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் கூட்டணி வச்சு 30 கட்சி 40 கட்சி கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் தனிநபராக ஒரு கட்சி 35% ஓட்டு வாங்கி, எம்ஜிஆர் கூட 30% ஓட்டு கூட்டணி கட்சிகளை வச்சு தான் ஜெயிச்சார். 35% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறார்ன்றது மாபெரும் சாதனை. இது ஒரு புரட்சி தான், சந்தேகமே இல்லை. பட் இதை சஸ்டைன் பண்ணுவாரான்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் உள்ள அடுத்த தலைமுறை புதிய தலைவர்களை தேடுதான்னா இப்போதைக்கு விஜய் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. புதியவர்களுக்கான வாய்ப்பு அங்கே அதிகம் இருக்குது. விஜயோட வருகை என்பது அரசியல் களத்தில் புதிய தலைவர்களுக்கான ஸ்பேஸை ஓப்பன் அவுட் பண்ணியிருக்குது. இந்த அரசின் மீது அதிருப்தி வரும் ஆண்டுகளில் ஓராண்டு கழித்து 2 ஆண்டு கழித்து வளருமையானால் அதை அறுவடை செய்கிறது இனிமேல் திமுக அதிமுகவால் கண்டிப்பாக முடியாது. திமுக அதிமுக மாறி மாறி இந்த களம் மாறிவிட்டது. அது கண்டிப்பாக புதியவர்களுக்கு போகும். உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்ப நன்றி சார்.